Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.8ல first question பார்க்க போறோம். question என்னன்னா, if omega not equal to 1 is the cube root of unity, show that, அதாவது omega not equal to 1 வந்து cube root of unity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா a plus b omega plus c omega square by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square by c plus a omega plus b omega square equal to minus 1. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம LHS வந்து எடுத்துக்கலாம். LHS வந்து இங்கே என்ன, a plus b omega plus c omega square by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square by c plus a omega plus b omega square. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து சிமிலர் டேர்ம்ஸாக வந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா a அப்படின்னு இருக்குது, அதே மாதிரி டினாமினேட்டரில் a ஒமேகா ஸ்கொயர். அப்போ நம்ம நியூமரேட்டரை ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணலாம். ஒமேகா ஸ்கொயர் இன்டூ a ப்ளஸ் b ஒமேகா ப்ளஸ் c ஒமேகா ஸ்கொயர் பை டினாமினேட்டரும் இப்போ ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும். ஒமேகா ஸ்கொயர் இன்டூ b ப்ளஸ் c omega plus a omega square plus இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் a அப்படின்னு இருக்குது, அதே மாதிரி டினாமினேட்டரில் a ஒமேகா. அப்போ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணலாம். ஒமேகா இன்ட்டு a ப்ளஸ் b ஒமேகா ப்ளஸ் c ஒமேகா ஸ்கொயர் பை டினாமினேட்டர் வந்து ஒமேகா இன்ட்டு c ப்ளஸ் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர். இப்போது நியூமரேட்டரில் ஒமேகா ஸ்கொயர் வந்து உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும், a ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் b ஒமேகா கியூப் ப்ளஸ் c ஒமேகா பவர் 4 அப்படின்னு வருமா. இப்போ டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், அதாவது ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு b ப்ளஸ் c ஒமேகா ப்ளஸ் a ஒமேகா ஸ்கொயர். இப்போ இங்கே நியூமரேட்டரில் ஒமேகா மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் c ஒமேகா கியூப் பை டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், அதாவது ஒமேகா இன்ட்டு சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் கியூபோட வேல்யூ இங்கே என்ன, 1. அதே மாதிரி இப்போ ஒமேகா பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம், ஒமேகா பவர் கியூப் இன்ட்டு ஒமேகா அப்படின்னு எழுதலாமா. ஒமேகா பவர் கியூபோட வேல்யூ என்ன, 1. அப்போ 1 இன்ட்டு ஒமேகா வந்து உங்களுக்கு ஒமேகா அப்படின்னு வரும். அப்போது ஒமேகா பவர் கியூப் வர இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே மாதிரி ஒமேகா பவர் 4 வர இடத்துல ஒமேகா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நியூமரேட்டர் வந்து என்ன வரும், a ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு ஒமேகா கியூபோட வேல்யூ 1. அப்போது b இன்ட்டு 1 என்ன, b தான். அப்போது ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு ஒமேகா பவர் 4. ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ என்ன பார்த்தோம், ஒமேகா. அப்போது ப்ளஸ் c ஒமேகா. இப்போ டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு b ப்ளஸ் c ஒமேகா ப்ளஸ் a ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த சைடு இப்போ a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் c இன்ட்டு ஒமேகா கியூபோட வேல்யூ என்ன, 1. அப்போது c இன்ட்டு 1 என்ன, c. இப்போ டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், ஒமேகா இன்ட்டு c ப்ளஸ் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டரில் a ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் b ப்ளஸ் c ஒமேகான்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா b ப்ளஸ் c ஒமேகா ப்ளஸ் a ஒமேகா ஸ்கொயர், அதாவது சிமிலராக இருக்குது. அப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன வரும், 1 பை ரிமைனிங் என்ன, ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் c, அதே மாதிரி டினாமினேட்டரில் c ப்ளஸ் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர். இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் என்ன, 1 பை ஒமேகா. இப்போது 1 பை ஒமேகா ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணலாம், அதாவது 1 இன்ட்டு ஒமேகா பை ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா. ஏன்னா ஒமேகா பவர் கியூப் வந்துச்சுன்னா நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதனால தான். அப்போது ப்ளஸ் 1 பை ஒமேகா கூட நம்ம ஒமேகா ஸ்கொயர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் பை ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ஒமேகா பை ஒமேகா கியூப் அப்படின்னு வருமா. ப்ளஸ் இங்கே ஒமேகா ஸ்கொயர் பை ஒமேகா கியூப். இப்போது ஒமேகா கியூபோட வேல்யூ என்ன, 1. அப்போது ஒமேகா பை 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பை 1 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன, ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து நம்மளுக்கு தெரியும், அதாவது 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன, 0. அப்போ இதில் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும், -1. ஏன்னா 1 அந்த சைட் போச்சுன்னா அப்போ -1. அப்போ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரை நம்ம -1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து RHS.
ஸோ இதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.